ஸோ எஸ்கேஸ் வி ஹியர் ஃபார் ஜனநாயகன் ஆல்பம். நான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக பண்ணாததுக்கு காரணம் வந்து ஒரு சின்ன காரணம் இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் இஸ் வெரி பர்சனலுங்க. ஓகேவா, ஜனநாயகன் இஸ் வெரி பர்சனல். நான் வந்துட்டு ரிலீஸ் முன்னாடி நைட்டு வந்துருச்சுன்னு தெரியும். எனக்கு என் சப்ஸ்கிரைபர் ஒரு மெசேஜ் கூட பண்ணார். பட் ஐ வாஸ் லைக், இல்லை நான் படத்தில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் படத்தில் தான் போய் மற்ற பாட்டு எல்லாமே கேட்டேன். இந்த ரேப்பு, தளபதி வெற்றி கொண்டான் எல்லாமே நான் போயிட்டு படத்தில் தான் கேட்டேன். ஸோ இப்போ தான் நான் ட்ராக்காக கேட்க வந்திருக்கேன். ஸோ வாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி கேட்டாச்சு. அண்ட் ஒரு வாட்டி ஐ திங்க் வரும்போது காரில் என் ஃப்ரெண்டு போட்டான்னு நினைக்கிறேன். அந்த இதில் கேட்டது தான். ஸோ இப்போ உங்கள் கூட கேட்க தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ. ஸோ வெல்கம் பேக் டு ஷோ. ஜனநாயகன் ஆல்பம் கேட்குதா வந்திருக்கோம். ஸோ ஜனநாயகன் ஃபைனலி ஹேஸ் ரிலீஸ்ட் அண்ட் இட்ஸ் தளபதிஸ் லாஸ்ட் ஃபிலிம். இட்ஸ் அன் எண்ட் ஆஃப் அன் எரா. யா, ஒரு மாதிரி முடிக்கும் போது எமோஷனல் ஆக்கிட்டாங்க ஒரு மாதிரி. யா, இட் வாஸ் இன்னெவிட்டபிள். நான் அழக்கூடாதுன்னு தான் போனேன். ஆனால் கடைசியில் அந்த ஒரு 40 செகண்டு ஒரு மாதிரி அந்த உள்ளே ஒழிச்ச உயிரை பாட்டை போட்டு உலுக்கிட்டாங்க ஒரு மாதிரி. நானும் ஓகே, இல்லை அழுவ மாட்டேன், வாய்ப்பே இல்லை, ஃபீல் ஆகுது, ஆனால் அழுவ மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி அப்படியே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சம்மளவு வந்துச்சு ஒரு கட்டத்தில். பட் யா, தட் வாஸ் அன் இன்னெவிட்டபிள் எமோஷன் தட் குட் கம் அவுட். அது ஒரு செம ஃபீலு, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பயங்கரமான படமானு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா, இது வந்துட்டு பர்ஃபெக்ட் படம் அப்படின்ற ஒரு சொல்லலாம் எதுவுமே கிடையாது. பட் லீக் ஆனப்போ பல பேர் சொன்னாங்கல்ல, ஐயோ இது ஒரு படமா அப்படின்ற லெவலில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி பாதி பகவந்த் கேசரி ரீமேக் அப்படின்ற பகவந்த் கேசரி ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு வந்து பகவந்த் கேசரி ரீவாச் பார்த்தப்போ கூட தளபதிக்கு செட் ஆகும் அந்த படம் அப்படின்னு தான். அந்த ஸ்டோரி வைஸ் செட் ஆகும், சீன்ஸ்லாம் செட் ஆகும், அவர் ஸ்டைலில் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து வச்சேன். பட் ட்ரெய்லரு அப்புறம் லீக் ஆனப்போ இதெல்லாம் பண்ணுற பார்த்துட்டு ஓகே ரைட், அவ்வளோதான் படம் இதுதான் போல், நம்ம தளபதியை பார்க்க தான் போகிறோம், அவ்வளோதான். நான் போனதே அதுக்கு தான், வேறு எதுக்குமே இல்லை. படம் பார்க்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த வாட்டி தளபதி பார்க்கறதுக்கு மட்டும் தான் நான் போனேன். அதை நான் பயங்கரமாக பார்த்தேன். பட் சர்ப்ரைசிங்லி, ஜெனுவின்லி, வெரி ஹானஸ்ட்லி, வில்லன் கேரக்டர் பாபி டியால்லாம் வர்றப்ப வாஸ் லைக், ஓ ஓகே நல்லா இருக்குது, கதைன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு ஜீர்ணிக்கவே கொஞ்சம் டைம் ஆச்சு. மேபி ஐ வெண்ட் வித் டூ லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் எனக்கு தெரியல தட் பொலிட்டிக்கல் ஆங்கிள், ஆர்சி வார், அதெல்லாமே ஆக்சுவலாக எனக்கு நினச்சதை விட பெட்டராகவே ஒரு கட்சியான அதெல்லாம் இருக்குன்னே தெரியாது. ஒன்று அந்த ரோபோட் இது வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன இது எதுவுமே தெரியாது. போய் தான் அது ஆர்சி வார் அப்படின்றதுலாம் வந்து த இன்ஃபர்மேஷன்ஸ் வர் ஆக்சுவலி பிரிட்டி நியூ அண்ட் ஐ வாஸ் ஆக்சுவலி இன்வெஸ்டட் இந்த வில்லன் ஸ்டோரி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நான் பாபி டியால் சார் வந்து ட்ரெய்லரில் பார்த்தோன்னே ஓகே ஜஸ்ட் அனதர் பாலிவுட் வில்லன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன். சத்தியமாக நான் அவ்வளோதான். நான் அதை சொல்கிறேன்னா, நான் ஒரு நல்ல படம் பார்க்க போகிறேன்ற ஒரு மூட்லேயே போகல. தளபதியை பார்க்க போகிறோம் அவ்வளோதான். நான் வேறு ஜோனே இல்லை. பட் யா, பாபி டியால் போர்ஷன் வந்து ஆக்சுவலி இம்ப்ரெஸ் மீ. அந்த ஆல்டர் ஈகோ போர்ஷன்லாம் லைக் வந்து ஐ வாஸ் லைக் ப்ரோ, இந்த அளவுக்கு கேரக்டர் பில்ட் பண்ணிக்காங்கன்னா ஓகே தான் போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலி ஸ்டோரி எனக்கு பர்சனலி டீசெண்டாக தான் ஒர்க் அவுட்ச்சு. அதுக்குன்னு படம் செம்மையாக இருக்கானா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு படம் பிடிச்சிருக்கு தளபதினால. தளபதி இல்லைனா இந்த படம் இல்லை, அதில் எனக்கு டவுட்டே இல்லை. ஸோ இட் வாஸ் பியூர்லி அ தளபதி ஒன் மேன் ஷோ, ஃபுல்லி ஷோல்டர் டு த ஃபிலிம். அண்ட் மமிதா டிட் அ வெரி குட் ஜாப், ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் அனி வாஸ் காட். அந்த படத்தில் அனி இல்லை, நிறைய சீன் படுத்திருக்கோம். அனி வாஸ் காட் ஆஃப் த ஃபிலிம். சத்தியமாக வேற லெவல் ஒர்க்கு. அண்ட் ஹெச் வினோத் ஆல்சோ நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி மாஸ், நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. இன்டர்வல்லாம் வந்து அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இறக்கி ராவண மாவட்டம் வரும்போது இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். எடிட்டர் ஆல்சோ குக்ட், அதில் எனக்கு டவுட்டே இல்லை. பட் ஸ்டில் சத்யன் சூரியன் குக்ட் எங்கேயோ. நான் அதை வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். சத்யன் சூரியன் வந்து எனக்கு தெரியும் பயங்கரமாக ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது லைக் ஓகே டீசெண்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மேபி எனக்கு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்க தோணுச்சு. ஆனால் பிகாஸ் வி பின் வாட்சிங் த சேம் விஜுவல்ஸ் ஃபார் லைக் 7 months அப்படின்றப்ப அது அப்படி தான் இருந்துச்சு. டீசெண்டாக தான் இருக்குது சத்யன் சூரியன் ஒர்க் கூட அப்படின்னு நினச்சேன். பட் கிரேசி ஒர்க் பிரதர், கிரேசி ஒர்க். சத்யன் சூரியன் சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். அண்ட் ஹெச் வினோத் அந்த ஆர்சி வார் போர்ஷன் வந்து சில பேருக்கு லேகியாக இருந்துச்சு அந்த லாஸ்ட் 40 minutes அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக படம் போர் அடிக்கல. 3 hours இருந்தாலும் ஐ டிட் நாட் ஃபீல் ஒரு போரு
அப்படின்னு எனக்கு வந்து லாஸ்ட்டு மேபி அந்த தளபதி கொஞ்ச நேரத்துக்கு இருக்க மாட்டார்ல, அந்த ரோபோட்ஸ்லாம் ஃபைட் பண்ணுவோம்ல, அது ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. பட் ரொம்ப நேரம் தளபதியை காணவே அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆக்சுவலாக லைட்டாக கொடுத்துச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மற்றபடி ஆக்சுவலி ஒரு ஃபேனாக நான் பயங்கரமாக என் தளபதி என்ஜாய் பண்ணேன். தட் வாஸ் அ ஃபேர்வெல் அப்படின்றதா. இன்றைக்கி ஒரு ஷோ போயிட்டு வந்தேன், 2 ஷோ பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ஆல்பம் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது தெரிலங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருந்துச்சே தவிர ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆக்சுவலாக பர்சனலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தோணலை. அதுதான் உண்மை. எனக்கு உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா தெரில, அது ஒரு மாதிரி ஒரு வேறு ஃபீலிங்கு. பட் ஆனால் இப்போ உங்கள் கூட கண்டிப்பாக பார்க்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ வாங்க ட்ரூ லீடர் பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். லெட்ஸ் கோ கைஸ். அணி கோயில் கட்டலாம் சத்தியமா. அந்த இந்த சீனே சான்ஸே இல்லை. ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கே வெட்டி மேக்ஸ். Every plan to escape, you thought that you could. It's game over, homie, with law hails down your hood. No, mix it. I boot you the guilt, I wield the sword of justice, staring up the filth. Close up any case and I'm on the next major sequel. Cast a brighter light. Oh, அந்த எலிமெண்ட் ரொம்ப பிடிச்சது. See you stepping up on the legs to seize you. Got my comics in the cell than you knew before. Hey, mix it. Standing here for the love. Standing here for the love, the people. Standing here for the love. Here for the love, the people. Standing here for the love. Standing here for the love, the people. Standing here for the love. Standing here for the love, the people. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ட்ராக்கு. சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஏற்பத்து போட்டு கேட்கும்போது செம்ம மிக்ஸு, வாய்ப்பே இல்லை. எல்லாமே அவ்வளோ செம்ம மிக்ஸு, வேறு லெவல் மிக்ஸு. இன்னொன்று டெக்னாலஜி என்ன சொல்ல வந்தேன்னா, அது பெர்ஃபார்மராக தளபதி நிறைய பேர் பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா மாசு அப்படின்ற ஒரு இதில் மாசாக பண்ணார், செம்மையாக பண்ணார், அப்படி தான் விட்ருவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக எனக்கு ரொம்ப யூனிக்குன்னு சொல்ல முடியாது. அது எப்படி அதான் சொல்லணும். இப்போ நானே அது டக்குனு யூனிக் சொல்லும்போது அதே தனியாக சொல்லணும் அப்படின்னு லைட்டாக தோணுது உள்ள. ஆனால் அது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் தனியாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கும் அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற தளபதிக்கும் வந்து ஒரு சின்ன அந்த ஒரு ஆவேசம் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். செம்ம ரேஜு எனர்ஜி பீக்கில் இருக்கும் ஃப்ளாஷ்பேக்கில். அந்த ஃப்ளாஷ்பேக் விஜய் வந்து அப்படி தான் இருக்கும். வீசையை முறுக்கி கோவம் அங்கே இருக்கும். கோவம் அந்த அந்த ஒரு வெறி அந்த வயசுக்கு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் வயசாகிடுச்சு, மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இருக்கிற அந்த கோவம் வேறு மாதிரி இருந்துச்சு, டோட்டலி வேறு. அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ஒரு ஃபேனாக அந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நான் அது அந்த 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 அவ்வளோ அளவுக்கு ரசித்தேன், அதுதான் உண்மை. பட் யா இந்த அதை சொல்லணும் நினச்சேன். ஸோ இந்த பாட்டு தானே அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. உள்ள ஒழிச்ச உயிரே. ஓ, இதுவும் இப்படி மிக்ஸ் ஆயிருக்கு. கொண்டுட்டாங்க இந்த பாட்டை வச்சு. ஒரு துணையா வந்த ஒளி நீ, கண்ணில் நீர் வடிந்த போது சிறு துணியா வந்தவனோ நீ. ஓ சின்ன நம்பிக்கை ஊட்ட இந்த உலகம் சொல்லும் கதை நீ. அந்த கதையை வீர அவதரிச்சு வந்த நெஜ நீ. மக்கள் மனசால வந்து பிறந்த
இது படத்துல இல்லைல்ல. ஒரு ஃபேர்வெல் சாங் மாதிரி. This side of Ani வாய்ப்பே இல்லை. அது தனியா இப்ப கிடக்கு. தெரியாட்டமிடும் கால்கள் அது தனியா இப்ப கிடக்கு. ஒன்ன ரசிச்ச கூட்டம் அது தனியா இப்ப கிடக்கு. வேற புகழ்ந்த காத்தும் அட தனியா இப்ப கிடக்கு. அண்ணன் கொடுத்த நேசம் அது நிறைவா நெஞ்சில் இருக்கு. செம்ம ஒரு பேட்ரியாட்டிக் ஜோன் ஆஃப் மியூசிக்காக இருக்கு. இல்லை சான்ஸே இல்லை அழுவதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் லைட்டாக அழுவலாம் வாய்ப்பே இல்லைங்க இந்த வீடியோ. அதை எதிர்பார்க்காதீங்க, சான்ஸே இல்லை, அழுவ மாட்டேன். ஆனால் தட்டுச்சு லைட்டாக அந்த பாட்டு. தட்டாது, ஏன்னா கேட்டுட்டோம் 2 வாட்டி தேட்டர்லேயும் அப்படின்னு நினச்சேன். பட் லைட்டாக தட்டுச்சு தான். ஓகே, பட் வெரி வெரி எமோஷ்னல் சாங். ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் அந்த லாஸ்ட் 40 minutes கேட்டப்போ இட் வாஸ் டெவஸ்டேட்டிங் அஸ் ஹெல். அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். அத்தனை பேர் அழுது நான் பார்த்தேன். இன்றைக்கி நான் செகண்ட் ஷோ முடிச்சுட்டு எழுந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏன் அவ்வளோ கம்மியாக முடித்தாங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாமே அது கடைசி அது விஜய் படம்லாம் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நான் நிறைய இடத்துல கண் கலங்கினேங்க. கண் கலங்கினாலும் எமோஷனலாக படம் இருந்துச்சா. அந்த ஒரே ஒரு இடத்துல வந்து மமிதா வந்து எனக்கு உயிர் கொடுக்காத அப்பான்னு சொல்கிறப்ப தளபதி அழுகிறப்ப லைட்டாக கண்ணு கலங்கிச்சு. அதுதான் அந்த படத்தோட எமோஷனால கண்ணு கலங்குது. ஆனால் தளபதினால கண்ணு கலங்கினது ஒரு 2-3 இடம் எனக்கு கண்ணு கலங்குச்சு. ஒன் லாஸ்ட் டான்ஸ், அப்புறம் ஒரு பேரே வரல, அது பாட்டு முடிக்கும் போது ஒரு செம்ம கூஸ் பம்ப்ஸ் லைட்டாக ஒரு கண்ணு கலங்குச்சு. தென் அதான் மேஜர். இந்த 2 தான் மேஜர்லி கண்ணு கலங்கின இடங்கள். அப்புறம் ஆப்வியஸ்லி கடைசி அந்த 40 seconds தட் வாஸ் கில்லர். பட் இந்த பாட்டுக்கு வருவோம், உறவு பாட்டுக்கு வருவோம். திஸ் வாஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி குட் சாங். வெரி 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 குட் சாங். மை பிக் ஆஃப் த ஆல்பம் வில் பி உறவு. ரியலி ஸ்பீக்கிங், மை பிக் ஆஃப் த ஆல்பம் வில் பி உறவு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு பை திஸ் சாங். இது கடைசி வரையும் அண்டர்ரேட்டடாக தான் போகுது, அது டவுட்டே இல்லை. பட் அமேசிங் சாங். கேட்போம் வாங்க. வெரி குட் சாங். அந்த எலிமெண்ட்ஸு மதுஸ்ரீ வாய்ஸ்
டியூனாவே வா எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் முதுகெல்லாம் புல்லரிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. எனக்கே புரியல. பட் மை ஃபேவரட் சாங் இந்த ஆல்பம் இஸ் சர்ப்ரைசிங்லி திஸ். தட் இறந்தும் வாழ்வேனே லைன் பியூட்டிஃபுல் சாங். டியூனாவே அனி இன் திஸ் ஜோன் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கை. சீரியஸ்லி சொல்கிறேண்ணே, இது வந்து இது என்னாலேயே நம்ப முடியல. திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங் இன் ஜனநாயகன் அப்படின்னு. திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங், சச் அ பியூட்டிஃபுல் சாங். ரேண்டமாக இது ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் இந்த பாட்டு கேட்க முன்னாடி நான் சம பாட்டினேன்னா, வண்டியில் வரும்போது ரேண்டம் ஷஃபல்லேருந்து பாட்டு வந்துருச்சு. நான் வந்துட்டு என்ன பாட்டு இது நல்லா இருக்குது, பார்த்தா ஜனநாயகன் பாட்டு அடங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் செம்ம பாட்டுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் அ ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. தட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட் சாங். அண்ட் மதுஸ்ரீ வாய்ஸ் வாஸ் சான்ஸே இல்லை. தெரில எல்லாருக்கும் அப்படி ஃபீல் பண்ணிச்சான்னு எனக்கு தெரில. பட் மை பிக் ஆஃப் த ஆல்பம் இஸ் உறவு. சீரியஸ்லி ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ யா, இட் மைட் பி அ வெரி அன்பாப்புலர் ஒப்பீனியன், பட் யா, தட் இஸ் த ஹானஸ்ட் ட்ரூத் ஃபார் மீ. ஸோ வாங்க தளபதி வெற்றி கொண்டான் கேட்கலாம். கெத்திட்டோம், லெட்ஸ் கோ. சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. அந்த ஊர் சீன்ல தளபதி வருது பாரு. எலிமெண்ட்ஸ்லாம் இது. இது ஒரு ராவணமாவண்டாவே ஒரு பவர்ஃபுல் ட்ராக்கு. அதுக்கு இன்னொரு பவர்ஃபுல் வெர்ஷன் போட்ட முதல் அனிருத்தா தான் பாருப்பார்.
சீரியஸாக சான்ஸே இல்லை. இந்த சீனும் வரும், ராவணம் அவன்டா ஒரு வாட்டி வரும்போது எனக்கு சலிக்கவே இல்லை. ஐ நோ அனி யூஸ் இட் லைக் சம் 6 times ப்ராபப்ளி அண்ட் 3 times இன் இன்டர்வல் இட் செல்ஃப். இன்டர்வல்லி திரும்ப ராவணம் அவன்டா ஒரு 3 வாட்டி வரும். பிரேக் விட்டு ஸ்டார்ட் ஆகி ராவணம் அவன்டா எலிவேஷன். எனக்கு டயர்டே ஆகலடே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. இன்டர்வல் ஃபைட்டு வந்து பீக் சம்பவம். ஆக்ஷன் அனலரசு, தேங்க்யூ செம்ம ஆக்ஷன், வேறு லெவல் ஆக்ஷன். இந்த சீனும் நல்ல சீனு. இதோட மியூசிக் தான் ஆக்சுவலாக பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த எலிமெண்ட்ஸ் இந்த பாட்டில் கொடுத்திட்டா பாடிடுது. சத்தியமாக அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த கொடுத்தலுக்கு அப்புறம் போவோம், அடுத்த வீடியோவில் வரேன். ஸோ திஸ் வாஸ் ஜனநாயகன் ஆல்பம் அண்ட் ஆல்சோ ஸ்லைட்லி மை தாட்ஸ் ஆன் ஜனநாயகன். ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் இது சொல்லியே ஆகணுமா, தளபதி ஃபேன்ஸ், it has been a great journey. Okay. It has been a great journey, தளபதி ஃபேன்ஸ். நானும் தான் பயங்கரமான தளபதி ஃபேன். ஒரு வாட்டியும் ரியாக்ஷன் வீடியோ போடும்போது எனக்கு தெரியும் தளபதி வீடியோனா மட்டும் பிளாஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு. அது வந்து எனக்கு தெரிலங்க, அது அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அது வந்து கடைசி வரையும் மாறல, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓ டேம், இந்த மூமெண்ட் எனக்கு இவ்வளோ ஹார்டாக ஹிட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. யா, ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். மேஜர் சங்க் ஆஃப் தளபதி ஃபேன்ஸ் இல்லைன்னா இதை மற்ற ஃபேன்ஸ் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஹானஸ்ட்டாக இதுதான் உண்மை. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு அதர் ஃபேன்ஸ். பட் என்னோடய ஃபஸ்ட்டு பிரேக் வாஸ் மாஸ்டர் டீசர். அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சு, எல்லாம் இந்த ஹோல் ஜேர்னி, இப்போ நான் இருக்கிற இடம் எல்லாமே அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. இட்ஸ் கம்மிங் டு எண்ட். என்னால் ஏற்றுக்க முடியல. பட் மூவிஸில் இட்ஸ் கம்மிங் டு எண்ட். நான் ஆக்சுவலாக இது சொல்லணுன்னே வரேன், டக்குன்னு தோணுச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோன்னு. ஆனால் அந்த தேங்க்ஸ் சொல்ல இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு ஆக்சுவலாக தோணவே இல்லை. சாரிப்பா, சாரி. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன், அழுவ மாட்டேன். ஆனால் அழுவ கூடாதுன்னு தான் அங்கே இருந்தேன். சாரிங்க, ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஹீட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் நிறைய வியூஸ் வாங்கினதும், நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறினதும், நிறைய திட்டு வாங்கினதும் கூட தளபதி வீடியோஸில் தான். எனக்கு அது பிரச்சனை. நிறைய பாராட்டும் வாங்கியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லோரும் கனெக்ட் ஆனீங்க என் கூட. அந்த ஜேர்னி அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ வரையும். ஒரு சின்ன ஒரு ட்ரிவியா சொல்லவா? சாரிங்க, அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ரெங்க்த்தாக போகுது, பட் சொல்லணும்னு தோணுது. சின்ன ட்ரிவியா. ஜூன் தான் எனக்கு என்றைக்குமே பீக்கான மந்த்து என் வருஷத்துலே. ஏன்னா தளபதி பர்த்டே ஏதாவது ஒன்று வரும், ஏதாவது பயங்கரமாக வியூஸ் போயிடும். தளபதி ட்ரெய்லர், தளபதி படம்னா பயங்கரமாக வியூஸ் போகும். ஸோ ஜூன் என் அனலிட்டிக்ஸில் ஜூன் படுத்ததே கிடையாது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் என் ஜூன் அனலிட்டிக்ஸ் வாஸ் வெரி லோ. ஏன்டா அவ்வளோ லோவாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்தா தளபதி பர்த்டேக்கு ஒன்றும் வரல. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், பார்த்தா எவ்வளோ பெரிய வேக்யூமு, அந்த ஆள். ஆனால் ஒன்று மட்டும் மனசார ரொம்ப சந்தோஷமாக, மன நிறைவோடு நான் ஒன்று சொல்கிறேன். சின்ன வயசில் நிறைய பேர் தளபதி படம், தளபதிடா அப்படின்லாம் நான் இருக்கிறப்ப சோறு போட போகிறானா அப்படின்னு கேட்பாங்க. லைட்டாக போட்டிருக்காருங்க இந்த சேனல் மூலிமா. அதுதான் உண்மை. நான் சாப்பிட்ருக்கேன்,
அந்த மனுஷனால். உங்களாலேயும் தான். அந்த மனுஷனால் மட்டும் இல்லை, அந்த மனுஷன் படம் பண்ணால் நான் வீடியோ பண்ணேன், என் வீடியோ பார்த்தது நீங்கள், சோறு போட்டது நீங்களும் தான். அதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை. பட் the man played a very big part too. And when it's coming to an end, it is kind of painful. காண்டாக தான் இருக்குது, வெறுப்பாக தான் இருக்குது, அழுவுறது அதுக்கு மேலே காண்டாக இருக்குது. ஆனால் சாரிங்க, இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகுது, நான் முடிச்சுக்கிறேன். நான் அழுவேன்னு சுத்தமான அதனாலே எனக்கு இந்த வீடியோ முடிக்க ஒரு எமோஷனல் நோட்டில் நான் இந்த வீடியோ முடிக்க விரும்பலை. நான் வந்து ஒரு ஜாலியாக வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த படத்தை நான் இன்னும் 2-3 வாட்டியாவது பார்ப்பேன், அதில் எனக்கு டவுட்டே இல்லை. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக, ஏன்னா என் தளபதி நான் போய் பார்ப்பேன், ஜாலியாக போய் பார்ப்பேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். எத்தனை பேர் எத்தனை ஷோ போயிருக்கீங்க எல்லாம் சொல்லுங்கள். ஜாலியாக உங்களோட கமெண்ட்ஸு, உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு, ஜாலியாக பண்ணிங்களா, என்ஜாய் பண்ணிங்களா, இல்லை பிடிக்கலையா, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. யா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டிசி ஆல்பத்தோட வரேன். ஓகே, சாரி, இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி. அடுத்தது ரொம்ப சாரி.